உலகத் தமிழர்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை குறித்து நாம் பேச போறோம். தங்கம் 1,00,000 ரூபாய் ஆகிவிட்டது. இன்றைக்கு 16ஆம் தேதி காலையில் எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தி 1,00,000 ரூபாய் தங்கம் ஆகிவிட்டது. அப்ப இந்தியாவுடைய உண்மையான உள்நாட்டு உற்பத்தி என்ன? இந்தியாவினுடைய டாலருக்கு எதிராக இந்தியாவுடைய பணம் மிக கொடூரமான வீழ்ச்சி சந்திக்கிறது. கொடூரமான வீழ்ச்சி. உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு வார்த்தையை பயன்படுத்தல. 90 ரூபாய்க்கு மேல போயிட்டு ஒரு டாலர் இன்னும் 100 ரூபாய் கூட வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது வருவதற்கு ரொம்ப அநேக காரியம் இல்லை. ஆனா இதை பத்தி எந்த விவாதத்தையும் நடத்துவதற்கு இந்தியாவில் தொலைக்காட்சிகள் தயாராக இல்லை. தமிழ்நாட்டிலும் கூட தேவையில்லாத திருப்பரங்குன்றம், வட இந்தியாவில் இந்துத்துவா பாலிடிக்ஸ். அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா எல்லா கட்சிகளையும் அவர்கள் வடிவமைப்பில் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று எல்லாரும் சொல்றதுக்கு மட்டும் இல்லை, அதுல உண்மையும் இருக்கு. இப்போ சர்வதேச அளவுல IMF கொண்ட இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்றாங்க, இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சியை 8%, 8.2% சொல்றது அவ்வளவுமே ஃபேக்குங்க. அது எந்த அளவுலையும் உண்மை கிடையாது அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு தெரிவித்திருக்கிறது. இந்த செய்திக்கு பின்னாடி என்ன இருக்கிறது நம்ம இப்ப முதல்ல இருந்து பார்க்க போறோம். இந்தியாவுடைய மோடி அரசு 8.2% அப்படின்னு சொல்றது தவறான விவரங்கள். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இந்தியாவில் மோடி அரசு சொல்லக்கூடிய 8.2% தவறான விஷயங்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்தியாவில் இந்த பெரிய பூமராங் ஏற்படுத்தப்படுகிற அளவிற்கு நாட்டினுடைய வளர்ச்சி பெரிய அளவில் இல்லை. பாயிண்ட் நம்பர் 3, இந்தியாவினுடைய டாலரின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து போகிறது. அதுக்கு காரணம் இந்திய அரசின் மோசமான பொருளாதார கையாளுதல், இந்தியாவுடைய உற்பத்தி குறைவு. அதனால ஒரு அன்சர்டினிட்டியான எக்கனாமி இந்தியாவில் நிலையற்ற தன்மை இருப்பதால் வெளிநாடுகளிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வர்றது குறைந்து, இந்தியாவிலிருந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை கிடைத்த லாபத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு புல்லிங் எக்கனாமி, புல்லிங் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்துட்டு வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இந்தியாவில இருந்து மலமலன்னு வெளியேறாங்க. அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெரி புவர் ஆம்பிட், அந்த வரம்பு, அந்த இண்டிகேஷன் வெரி புவர். அதனால இந்தியாவுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கு. இரண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேட் டெபிசிட், வர்த்தக பற்றாக்குறை. எக்ஸ்போர்ட் அளவிற்கு இம்போர்ட் இல்லை. இம்போர்ட் 85%, எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி. அப்ப நாம 85% இறக்குமதி செய்யறோம், ஆனால் ஏற்றுமதி ரொம்ப குறைவு. அப்ப இந்த மாதிரி விவகாரங்களும் இந்தியாவில் பெரிய பாதிப்பு. அடுத்து MSME தொழில்நுட்பம். இந்த MSMEல சிறு தொழில்கள், அன்ஆர்கனைஸ் செக்டார்கள், வளர்ந்து வரும் தொழில்கள் எல்லாமே பாதிப்பு இருக்கு. இதை இந்தியாவில் பெரிய பாதிப்பின்னு என்ன வரப்போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன பாதிப்புனா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மருந்து பொருட்கள், வெளிநாட்டில் வந்திருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ், அயல்நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் அண்ட் டீசல், ஆட்டோமொபைல் எக்யூப்மெண்ட்ஸ், டிஃபென்ஸ் காரிடார், மக்கள் பயன்படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள், அதே மாதிரி உணவு சந்தைகள் எல்லாமே விலை கண்ணா பின்னான்னு ஏறும். அது எப்படி ஏறும் அப்படின்னு நீங்க கேட்டா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அது எப்படி ஏறும் அப்படின்னு நீங்க கேட்டா, இப்போ ஒரு பொருளை நாம $100 கொடுத்து அமெரிக்காவிலிருந்து நம்ம வாங்குறோம். உலகத்துல எங்க இருந்து கூட $100 கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னா 80 ரூபாயா இருக்கக்கூடிய, அதாவது 60 ரூபா ஒரு டாலர்னா நம்ம 6,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். இப்ப அதே $100க்கு 6,000 ரூபாய் கொடுத்து வெளிநாட்டுல ஒரு பொருளை நம்ம இறக்குமதி செய்யற அதே 6,000 ரூபாய், அதாவது $100. இப்ப நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? 9,200 ரூபாய் கொடுக்கணும். அப்படின்னா எவ்வளவு ஆச்சு? 6,000க்கும் 9,200க்கும் அல்லது 9,000க்கும் 3,200 ரூபாய் ஒரு பொருளுக்கு கூட்டினா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருள்கள், பேரல்கள், மில்லியன்களுக்கு
எவ்வளவு எவ்வளவு விலைவாசி வந்து ஏறும், அடிப்படை மருந்துகள் எல்லாமே ஏறப்போகுதுங்க. 1 கிலோ இன்னைக்கு 25 ரூபாய் கிடைக்கக்கூடிய வெண்டைக்காய், தக்காளி இனி 50 ரூபாயில அப்படியே நிலை பெறும். இந்தியாவில் அதிக பயன்படுத்தக்கூடிய உருளைக்கிழங்கு, தக்காளி விலைலாம் கண்ணா பின்னாடி ஏறப்போகுது. ஒரு ஸ்க்ரூ ஆட்டோமொபைல் 10 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஸ்க்ரூ பைக்குக்கு பேசக்கூடிய ஸ்க்ரூ விலை இனி 25 ரூபா ஆக போகுது. இதெல்லாம் நான் பயமுறுத்த சொல்லலை. இவங்க எல்லாமே பொய்யான கணக்கை சொல்லி மாய காட்டி இந்தியாவை விஷய திருப்புறாங்கன்னு நான் சொல்லலை, IMF சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ட்ரேடில் நமக்கு ஒரு 5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடியில் வந்திருக்கிறோம். எதில்? இராணுவத்தில். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சும்மா 8.2 5.2ன்னு போகிற போக்கில் எழுதுறது இந்தியாவுடைய வளர்ச்சி இல்லைன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதை மறுக்க முடியாமல் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க? 2011-12 தரவுகள் அடிப்படையை நாங்கள் நீக்க போகிறோம், இனி புதுசாக கணக்கிட போகிறோங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்தியாவுடைய வளர்ச்சி வீதம் 4.5% மேல் இல்லை என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் நாம் மடைமாற்றுவதற்கு நமக்கு சிறந்த லோக்கல் பொலிட்டிக்ஸான ஐடியாலஜி இருக்கிறங்கிறது தான் உண்மை. இந்தியாவுடைய உண்மையான ஒட்டுமொத்த வளர்ச்சி, அதாவது ஜிடிபி, க்ரோத் டெவலப்மெண்ட், அதாவது ஜிடிபிங்கிற வளர்ச்சி 2025-26ல் 8.2% இருக்குன்னு மோடி அரசு கருத்து தெரிவிச்சது. 8.2னா மிக கடுமையான வளர்ச்சி. இதுக்கு சாத்தியமே கிடையாது, கனவுல கூட கிடையாது. ஒரு புறம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் இவ்வாறு இருக்க, மற்றொரு பருவம் அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக 90 ரூபாய் 79 பைசா ஆயிட்டுங்க. 91 ரூபாய் ஆயிட்டு. அதை பற்றி நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். இதெல்லாம் செய்தியை சொல்லிட்டு திருப்பி சொல்கிறேன். நேற்று திங்கட்கிழமை டிசம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2025 இந்த மாதம், இன்னைக்கு டேட்டு 16, அமெரிக்க டாலருக்கு எதிரான மதிப்பு அப்படியே 88, 89, 90 ஆச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி 89, 63, நேற்று திங்கட்கிழமை 90 ரூபாய் 79 பைசா. அப்போ அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாயின் குறைந்தபட்ச மதிப்பு ஒரு டாலருக்கு 90 ரூபாய்க்கு மேல், 90 ரூபாய் 79 பைசாவுக்கு மேலே போனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2021ல் ஒரு டாலருடைய மதிப்பு வெறும் 72 ரூபா தான் இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 72 ரூபா இருந்தது, இன்னைக்கு 91 ரூபாய்க்கு மேலே போயிட்டு. கடந்த 5 ஆண்டுகளாக இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி விகிதம் திருப்திகரமானதாகவும் உலகின் பல நாடுகளோடு ஒப்பிடும்போது சிறப்பாகவும் இருந்த போதிலும் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சதி வருது. 2030ஆம் ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 7.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கூறிய போது சர்வதேச IMF என்ன சொல்றாங்கன்னா, தனது சமீபத்திய அறிக்கையை இந்தியாவுடைய ஜிடிபி பற்ற கணக்குகள், இந்தியாவுடைய நேஷனல் அக்கௌண்ட்ஸ் கணக்குகள், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பி வரிசையில் இருந்த இந்தியா சி வரிசைக்கு தள்ளப்பட்டு இந்தியாவுடைய வளர்ச்சி ரொம்ப கீழே போயிட்டு அப்படின்ட்டு அமெரிக்காவை தலைமையாக கொண்ட IMF, சர்வதேச இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, இந்தியாவுக்கு பியிலிருந்து சியை தள்ளிட்டாங்க. இந்த சி தரவரிசை என்பது தரவுகளிலே ரொம்ப கீழே உள்ளது, சில குறைபாடுகள் உள்ளன. இவைகளெல்லாம் கண்காணிப்பு செயல்முறை ஓரளவுக்கு பாதிக்கின்றன என்பதை குறைக்கும். அதாவது இந்தியாவுடைய எக்கனாமி ரொம்ப பூரா இருக்கிறது, இவங்க பொய் கணக்கை வெளியிடுறாங்க அப்படிங்கிறதான் IMF நவம்பர் 26ஆம் தேதி அன்று IMF வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவுக்கு சி கிரேடை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த 8.2% வளர்ச்சி கணக்கு வந்த பிறகு கூட எதிர்பார்த்த உற்சாகம் பங்கு சந்தையில காணப்படல. உண்மையிலேயே 8.2ன்னா பங்கு சந்தையில கூவா இருக்கணும்ல, அது இல்லை என்ன நாம் சொல்லல, எக்கனாமிஸ்ட் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து இந்தியாவுடைய ரூபாயினுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப கீழே போகுதுங்க. 2025-26ல் 6.19% குறைந்த அது கடந்த ஒரு மாசத்துல டாலருடைய மதிப்பு ஒரு 1.35% கீழே போயிட்டு. சமீபத்திய நாடுகளில் டாலர்களுக்கு எதிராக ரூபாயினுடைய மதிப்பு இவ்வளவு வேகமாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக ஆசியாவிலே மிக 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 பலவீனமாக நாடாக நம்முடைய நாணயம் பங்களாதேஷுக்கும் கீழே போயிட்டுங்கிறது எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க. ரூபாயினுடைய பலவீனம் சர்வதேச அளவில் இந்திய பொருளாதாரத்தினுடைய நன்மகத்தன்மையை குறைத்து வருவதை காட்டுவதாக எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க.
இதற்கு காரணம் வர்த்தக பற்றாக்குறை, ட்ரேட் டெபிசிட். வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய புல்லிங் வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு $16 பில்லியன் மேல் அதிகமாக இப்பொழுது ஒரு 10 நாள்ல பணத்தை வெளியேறிட்டு. அமெரிக்கா இந்திய ஒப்பந்தங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், ரூபாயினுடைய வீழ்ச்சி இந்தியாவினுடைய சர்வதேச நம்பகத்தன்மையை பாதிக்கிறது. பொருளாதார நிலையில் ஒரு மோசமான இண்டிகேஷன், ஏற்றுமதி இறக்குமதி, அமெரிக்காவினுடைய வரி கொள்கையால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இப்படி பல விஷயங்கள். கரண்ட் அக்கௌண்ட்ஸ் டெபிசிட், நடப்பு கணக்கு ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு. அந்நிய நேரடி முதலீடு எஃப்டிஐ வெளியேறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு பதிலாக அந்த பணத்தை எல்லாம் வெளியே போகுது. காரணம் என்ன? இந்திய பணத்துக்கு எதிராக அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சர்வதேச தேவை மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன், விநியோகத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது. இந்த டிசம்பர் மாதம் இன்டர்நேஷனல் கணக்குகளை எல்லாம் முடிக்கும் நேரம் என்பதால் கணக்குகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்த்த போது பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவிலிருந்து பிற முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓட பார்க்குறாங்க. இந்தியாவில் தாங்கள் இருப்பு நிலைகளை வலுவாக காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்தியாவுடைய பொருளாதாரம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. இதன் விளைவு சர்வதேச சந்தையில் பாதிப்பு ஏற்படுகிறது. ரூபாயின் மதிப்பு மிக மிக மோசமாக காணப்படுகிறது. இந்த ரூபாயினுடைய பலவீனம் இந்தியாவில் உள்நாட்டு சந்தையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அப்படின்ட்டு நான் சொல்லலை. எக்ஸ்பர்ட்ஸ், மிக முக்கியமானவர்கள், ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறாங்க அப்படின்னு கவலை தெரிவிக்கிறாங்க. நமது ஏற்றுமதி இருக்கு பாருங்க, அதிகரிக்கும், ஆனால் இறக்குமதி உயரும். இதனால பணவீக்கம் உயரலாம். இந்த மாதிரி ஒரு கேள்வி என்னன்னா, ரொம்ப முக்கியமா ஒரு கேள்வி, இப்ப இந்தியாவில் டாலரு கொஞ்சமா கொடுத்து அதிகமா பொருளை இம்போர்ட் பண்ணலாம்ல, அப்ப இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி அதிகரிக்கும். இப்ப இந்த டாலர் விலை சர்வதேச அளவுல வீக்கா இருக்கிறனால இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி அதிகரிக்கும், இம்போர்ட்டும் அதிகரிக்கும். அப்பனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, குறைந்த விலைக்கு இந்திய பொருட்களை அவங்க அதிகமா வாங்குவாங்க. நாம வெளிநாட்டிலேருந்து வழக்கம் போல இம்போர்ட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷன், இந்தியாவுடைய பணவீக்கம் அதிகரிக்கும். இந்த பணவீக்கத்தினால விலைவாசி கட்டுக்குள் அடங்காமல் போயிடும். அந்நிய நேரடி முதலீடு, அந்நிய நிறுவன முதலீடு போன்றவற்றில் இருந்தால் அதன் தாக்கம் நமது பொருளாதாரம், பங்கு சந்தையில இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகள் சர்வதேச இன்டர்நேஷனல் ட்ரேடை பாதிக்கிறது மட்டுமில்லை, இது பெரும்பாலும் அவரது பர்சனல் ஐடியாலஜி அடிப்படையில் தான் இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் மற்றும் வெளிநாடுகளில் இந்தியா செலவழிக்கும் பணம் ஆகியவற்றுக்கு இடையிலான ஒரு சமநிலையை பாதித்ததால் ரூபாயின் மதிப்பு இன்னும் 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 ரொம்ப குறையும். 95 ரூபாய்க்கு மேலே போயிடும். இந்தியாவினுடைய பொருளாதாரம் 2025-2026 நிதியாண்டில் செகண்ட் குவார்ட்டர்ஸ்ல, இப்போ ஜூலை செப்டம்பர்ல 8.2% உண்மையான ஜிடிபி வளர்ச்சியை பதிவு செய்தது. இது எதிர்பார்ப்புகளை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மோடி அரசு பொய் சொல்கிறதுங்கிறது உறுதியாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஜிடிபி வளர்ச்சி 5.6% இருந்தது. ஆனா கடந்த 6 மாதங்கள்ல 8 ஆயிற்று. இருப்பினும் இந்த நேரத்தில் இந்த ஜிடிபி நாமினல் ஜிடிபி விகிதம் 8.7% இருந்தது. உண்மையான ஜிடிபி வீதத்திற்கு, பேரளவிற்கு ஜிடிபி வீதத்திற்கும் இடையிலான வேறுபாடுகள் 2020க்கு பிறகு மிகவும் குறைவு. இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் 2வது காலாண்டில் 8.2. இது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் தனிப்பட்ட நபர்களுடைய நுகர்வு, கன்சியூமிங் அதிகரித்தது தான். அது மாதிரி ஃபுட்டினுடைய பணவீக்கம் குறைந்துள்ளது. தனிநபர் விருப்பப்படி செலவுகள் அதிகரித்து வருகிறது. இந்த மாதிரி கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு கணக்கு இப்படி சொல்கின்றது. இப்ப இந்தியாவினுடைய இந்த மாதிரியான கணிப்புகளை 6% 7% உயர்த்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. வளர்ச்சி 8% சொன்ன மாதிரி சொல்லப்படுகிறது. இந்தியாவினுடைய வளர்ச்சி கணக்குகள் கவனத்தை ஈர்க்கக்கூடியவை என்றாலும் அதுல நம்பகத்தன்மை குறித்து தான் உலகமே இப்ப கேள்வி எழுப்புது மோடி அரசின் மீது. ஜிடிபி கணக்கீட்டின் நம்பகத்தன்மை குறித்து IMF கேள்வி எழுப்பியுள்ளதை இந்தியாவுடைய எக்ஸ்பர்ட்ஸும் கேட்கிறாங்க. இந்தியாவினுடைய அமைப்புச்சார் அன்ஆர்கனைஸ்டு துறையினுடைய செக்டோரியல்கள் தரவு நமக்கு எதுவுமே இல்லை. 2011-12 இது பழையது. நுகர்வோர் விலை குறியீடு, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் புதுப்பிக்கப்படல.
அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 2011-12 இருக்கக்கூடிய இந்த கன்சியூமர் எக்ஸ்பென்ஸ் இதை வைத்துக்கொண்டு தற்போது அவர்கள் சொல்வது ரொம்ப தவறு அப்படின்ட்டு சர்வதேசம் சொல்லுது. இப்போ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த 2011-12 இருக்கக்கூடிய ஓல்டு பிரைஸ் இண்டெக்ஸை வந்து மாத்திட்டு இப்போ புதிய கணக்கீட்டுக்கு நாங்க வரப்போறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அது தெரிஞ்சுதான் அவங்க செய்யறாங்க. உற்பத்தி மற்றும் செலவு முறைகளில் குறிப்பிடத்தக்க முரண்பாடுகள் இருக்கிறது. மாநிலங்களில் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து தரவுகள் 2019க்கு பிறகு கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மீண்டும் அடுத்த செய்தியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.